எப்படி மாமா உங்களால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது? ஏய், போலீஸுக்கும் கிரிமினல் புத்தி இருக்கானுடா. அப்பதான் குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்ப எடுத்த ட்ரைனிங், அதனாலதான் இவ்வளவு அட்டுழியம் பண்ணிட்டு தப்பிச்சு வந்துட்டு இருக்கேன். புரியுதா? என் கூட தானே இருக்க போற. உனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து பெரிய ஆளாக்குறேன். மாமா நான் உங்க கூட இருக்கிறதுக்காகத்தான் தப்பிக்க ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டே இருக்கேன். இனிமேலாவது மாட்டாம இருக்கணும் மாமா. என்ன பொத்து நாப்பில் கூட்டிட்டு போய் காப்பாத்திடுங்க மாமா. அதுக்காக தாண்டா இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்தேன். ஜீப்பை நேராக பார்த்து நிப்பாட்டிட்டு வந்துட்டோமா, இப்போ அந்த ரத்னம் ஜீப்பை நிறுத்தி இருக்கிற திசையை பார்த்து சந்தேகப்படுவான். நம்ம அவனை ஏமாத்துறதுக்காக இப்படி நிறுத்தி இருக்கிறதா முடிவு பண்ணிட்டு இந்த ரோட்ல வரமாட்டான். சின்ன பய. ஏன் மாமா இப்பதானே சொன்னீங்க போலீஸ் கிரிமினல் மாதிரி யோசிப்பாங்கன்னு? அதே மாதிரி ரத்னமா யோசிச்சு ஃபாலோ பண்ணானா என்ன மாமா பண்றது? வரமாட்டானுங்க. நீ ஒன்றும் பயப்படாம வா. ஒன்னுத்துக்கும் ஆகாதவனுங்க. சார் நீங்க போலீஸா சார்? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அப்புறம் எதுக்கு சார் போலீஸ் கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சு வந்தீங்க? இப்ப அவசியம் உனக்கு தெரிஞ்சாகணுமா? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா? நான் கேட்டது ஏதாவது தப்பா? கேட்டது வந்து திரும்பி பார்த்துட்டே வரீங்க. இல்லடா, நம்ம தான் அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு என்றைக்குமே ரொம்ப ஆணவமாக இருக்கக்கூடாது. எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக தான் பார்த்துட்டு வரேன். எப்படியாவது இன்னைக்கு ராத்திரி நம்ம கர்நாடகா போயாகணும்டா. அதுக்கான வேலையை பார்ப்போம். ஓகே? ஆமா மாமா, இந்த ஊரே வேண்டாம் மாமா. போலீஸ் தொல்லை இல்லாத ஊருக்கு போயிடலாம் மாமா. அப்படியே ஸ்லோ பண்ணு. அப்படியே நிறுத்து. இங்க என்ன மாமா? காயின் வச்சிருக்கியா? காயின் இல்லையா மாமா? நோட்டா இருக்கா? இருக்கு. அந்த கடையில போய் ₹1 காயின் மாத்திட்டு ஃபோன் பண்ணா. நான் 10 ரூபாய்க்கு சேஞ்ச் கொடுங்கண்ணா. தரேன். ₹1 காயின்ஸா கொடுங்க. சரி, என்னப்பா எண்ணி பார்த்துக்க. தேங்க்ஸ்ண்ணா. சீக்கிரம் வா. இந்தாங்க. ஹலோ, யாரு? யோ, கிரி பேசுறேன்யா. சார் நீங்களா? சார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு தான் கேள்விப்பட்டேன். தப்பிச்சிட்டீங்களா? ஏன் இவ்வளவு அதிர்ச்சியா கேட்குற? சந்தோஷமா கேளியா? சார் நான் சந்தோஷமா தான் சார் கேட்டேன். சார் இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? இதை பாரு, நான் இப்போ பூந்தமல்லியில் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நசரத் பேட்டையில் இருக்கிற குடோனுக்கு போயிடுவேன். இன்னைக்கு நைட்டு அப்படியே கிளம்பி கர்நாடகா போகணும். அதுக்கு உன் உதவி தேவையா? என்ன சுப்பு, இவனால பட்டதெல்லாம் போதும்னு நினைக்கிறியா? என்னை நம்பினவங்களை கைவிட்டு பழக்கம் இல்லையா எனக்கு? உனக்கு நான் சொன்ன மாதிரி 2 லாரி கண்டிப்பாக வாங்கி தரேன். அதுக்கு இல்லை சார், நான் போய் உங்களை அப்படி நினைப்பேனா? உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க சார், செய்ய தயாரா இருக்கேன். அதான் நான் சொன்னேனே, நான் கர்நாடகா போனோம். டிரைவரோட ஒரு டேங்கர் லாரி வேணும். பணத்தை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, அதை நான் கொடுத்துறேன்.
இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதயா, எப்படியாவது ரெடி பண்ணிடு. நான் கண்டிப்பா ரெடி பண்ணிடுறேன் சார். நைட்டு 9 மணிக்கு நீங்க சொன்ன இடத்துக்கு ஷார்ப்பா வண்டி வந்து நிற்கும் சார். அது போதும் சுப்பு, அது போதும். இதை பாரு, கொஞ்ச நாள் கர்நாடகாவில் இருக்க என் சொந்தக்காரன் வீட்டில் எடுத்துட்டு திரும்பி வந்துடுறேன். வந்தது கண்டிப்பா உன்னை முதலாளி ஆக்குறேன், கவலைப்படாதயா. சார் சரிங்க சார். வைக்கிறையா? நான் வச்சிடறேன் சார். மாமா ஏ ராம், கடையில் சாப்பிட ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வா. அப்படி ஆட்டோக்காரனுக்கு சேர்த்து வாங்கிட்டு வா. அவன் நம்மளுக்கு ஒத்து வர மாதிரி தெரியுறான், போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. சரி மாமா. அண்ணா இந்த பிஸ்கட் பாக்கெட் கொடுங்கண்ணா. எத்தனை பாக்கெட் வேணும்? ஒரு 4 பாக்கெட் கொடுங்க. சீக்கிரம் கொடுங்கண்ணா. எவ்வளோ ஆச்சு? 40 ரூபா கொடுப்பா. இந்தாங்கண்ணா. இந்தப்பா சில்லறேன். மாமா வாங்கிட்டேன் மாமா. உள்ள போ. வண்டி எடு. ஓகே சார். ஷோ, என்ன வெயிலப்பா, கசகசன்னு இருக்கு. டிஷர்ட் ரொம்ப கேவலமா இருக்குப்பா. எந்த ரொம்ப மோசமா? ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலாமா? ஆமா மாமா. டிரைவர், ஏதாவது நல்ல துணி கடையை பார்த்து நிறுத்துறீங்களா? ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கு ஏன் அப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கும் காசு தர்றேன், தேவையானதை எடுத்துக்கங்க. சரியா? சரிங்க சார். போ. வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க. தம்பி ஒரு நிமிஷம். சார் வணக்கம் சார். இந்த போட்டோல இருக்கிறவன் போலீஸால தேடப்படுற குற்றவாளி. இந்த ஏரியாவில் தான் மறைஞ்சிருந்தான். நாங்க பிடிக்க முயற்சி பண்ணப்ப தப்பிச்சிட்டான். பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு போற வழியில தான் தப்பிச்சு போயிருக்கான். எப்படி ஒரு ஆட்டோ பிடிச்சு தான் போயிருந்திருக்கணும். நீங்க யாராவது எழுதிட்டு போனீங்களா? இல்ல இங்க வந்து ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போனதை நீங்க பாத்தீங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. சார் நான் சவாரி போயிட்டு இப்போ தான் வந்தேன். அப்படி யாரும் என் வண்டியில் ஏறல சார். இவன் ரொம்ப நேரமாக இங்கே தான் சார் இருக்கான். மாமே இங்கே வா. சொல்லுப்பா. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் எங்கேயாவது பார்த்தியா? இல்லை நம்ம ஸ்டாண்ட் லெகனில் வந்து வண்டி ஏதாவது பிடிச்சாங்களா? பார்த்து சொல்லு. இவர் இந்த பக்கம் வரல சார். நான் 2 மணி நேரமா சவாரி இல்லாம இங்கே தான் சார் இருக்கேன். ஆனா இந்த போட்டோல இருக்கிறவரை எங்கேயோ பார்த்துருக்கிறேன் சார். பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்தீங்க? ஏதோ டிவியில் பார்த்துருக்கேன் சார். ஜெயிலிருந்து தப்பிச்சவன் தானே சார் இவன்? ஆமா, கைதி தான். தப்பிச்சு போயிட்டான். அதான் தேடிட்டு இருக்கோம். கைதிங்கெல்லாம் தப்பிக்கிற அளவுக்கு நம்ம போலீஸும் ஜெயிலும் வீக்கா இருக்குது மாமே. என்ன பண்ணுறது, நம்ம நாட்டோட தலையெழுத்து. வணக்கம் சார். நீங்களும் இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் தானே? ஆமா சார். எங்க இருந்து வர்றீங்க? ஸ்கூல் சவாரி முடிச்சுட்டு இப்பதான் வரேன். சரி, இந்த போட்டோல இருக்கிறவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சார் இவர் இப்பதான் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு போற ரோட்ல நின்று கை காமிச்சிட்டு இருந்தார் சார். என் வண்டியில சவாரி இருக்குன்னு ஏத்தல சார். குறுக்க வந்து நின்று மறிச்சிட்டாரு சார். அப்புறம் சொல்லுங்க. ஆட்டோ ஆட்டோ நிறுத்த நிறுத்த. யோ ஆட்டோ நிறுத்த. ஏண்டா சாகுறக்கி, நீ விழுந்து அடிபட என் வண்டி தான் கிடைச்சதா? இதுல விழுந்தா சாக போற? சாக போறதுன்னா ட்ரெயின்லயோ லாரிலயோ விழுந்து சாக வேண்டியது தானே? ஆட்டோ ஆட்டோன்னு கத்திக்கிட்டு இருந்தா நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு அதான் பிடிச்சி தள்ளி விட்டேன். உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஆட்டோக்குள்ள பாரியா ஏற்கனவே சவாரி இருக்கு. குழந்தைங்க தானே, எங்களை பக்கத்துல இறக்கி விட்டுரு, கொஞ்சம் அவசரம். உங்க மொழியே சரியில்லையே, உள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கீங்க. டேய் யாரை பார்த்து என்ன பேசுற?
பொழந்துருவேன். ஏய் என்ன ஊருக்கு போற உத்தேசமே இல்லையா? ஹலோ, மன்னிச்சிருங்க. டேய் ராம், வாய முடேன்டா. தெரியாம பேசிட்டான், விட்டுருங்க. சொல்லி வைங்க. வேற ஆட்டோ பாருங்க சார். மாமா இன்னொரு ஆட்டோ வருது மாமா. கையை போட்டு ஆட்டோ நிறுத்துறா. கை கட்டுறா. ஏய் என்னையா அவசரமா சவாரி ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஏன் உயிரை வாங்குறீங்க? யோ 50 ரூபா சவாரிக்கு எனக்கு 500 ரூபா தண்டை வைக்கிறியா? என்னையா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பாக்குற? இறங்கியா கீழே. எந்த ஸ்டாண்ட் நீ? அது என்ன திருன்னு முழிக்கிற? உன் ஆட்டோல அடிச்சிட்டா இப்படிதான் சும்மா இருப்பியா? காசு புடிங்கிட மாட்ட? ஆளப்பாரு. லைட் உடஞ்சு போச்சு பாரு. 500 ரூபா கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. இதோ இவங்களால தாங்க இப்படி ஆச்சு. அதுக்கான பணத்தை அவங்க கிட்டே வாங்கிக்கோங்க. ஐயோ இரு. எவ்வளவு கேட்ட? 500 ரூபா தானே கேட்ட? இந்தா மேல 500 ரூபா போட்டு 1000 ரூபா வச்சுக்க. புடி. என்ன சார் அந்த ஆளுக்கு பதிலா நீ காசு கொடுக்குற? அதுவும் 1000 ரூபா கொடுக்குற? யோ, என்னால தானே ஆச்சு. காசை வாங்கிட்டு இல்ல, கிளம்பியா முதல்ல. சரி போங்க. யோ, சவாரி இருக்கலாமா? சார் தாராளமா இருக்கோங்க சார். ஒரு நிமிஷம் சார். உட்காருங்க சார். மாமா ஏறு. வண்டி நம்பர் பாத்தீங்களா? சார் நான் சரியா கவனிக்கல சார். பூந்தமல்லி ரோட்ல தான் போயிருப்பாங்க. வேகமா போனா புடிச்சிடலாம் சார். ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும் சார். எந்த ரூட்ல போயிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அந்த ரூட்ல தானே போயிருக்கானுங்க. அந்த ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சிட்டா அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் ஏறு. சரிமா. இங்கிருந்து தானே தப்பிச்சு போனோம். மாமா மறுபடியும் இங்கேயே கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பர்ஸ் எடு. இந்தாங்க மாமா. இந்தா. இந்த 500 நோட்டையும் மறுபடியும் செல்லாத நோட் ஆக்கிட்டாங்களா? அள்ளி கொடுக்குறீங்க. ஏன்பா அப்படி கேக்குற? அதுக்கு இல்ல சார். மத்த ஆட்டோக்காரங்க எப்படி எனக்கு தெரியாது. ஆனா மீட்டர் போட்டு ஆட்டோ ஓட்டுற ஆட்டோக்காரங்கள நானும் ஒருத்தன். சார் மீட்டர் படி 235 ரூபா தான் ஆச்சு. மொட்டை காட்டுக்குள்ள இருந்து வெறும் வண்டியா திரும்பி போகணுமேனா 500 ரூபாய் கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க 2500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அதான் கேட்டேன் சார். யோ, அதிகமா கொடுத்தத வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போகாம என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கிற பாரு. இந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. உன்ன மாதிரி உழைப்பாளிகளோட நிலைமை எனக்கு நல்லா தெரியும். பாதி நேரம் ஆட்டோ ஓடும், சில நேரம் ஓடாது. ஓடலைன்னா வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாது. பொண்டாட்டி திட்டுவா. எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா சார், கரெக்டா சொல்லிட்டீங்க சார். ஆமா, ஒரு நாளைக்கு சுமாரா எவ்வளவு ஓட்டுவ? என்ன சார், ஒரு நாளைக்கு 500ல இருந்து 1000 வரைக்கும் ஓடும். கம்மியா ஓட்டினா கூட நான் கொடுத்த காசை வச்சு 2 நாளைக்கு சமாளியா. புருஷன் பொண்டாட்டி கையில அதிகமா பணத்தை கொடுத்தா அதுக்கு கிடைக்கிற மரியாதையே தனியா. ஸ்பெஷலா மீன் கறி முட்டைன்னு சமைச்சு போடுவா. 2-3 நாளைக்கு பொண்டாட்டி கூட சண்டை சச்சரவு இல்லாம இருக்கலாம்ல. பொண்டாட்டி ஊட்டிலாம் விடுவாயா, சந்தோஷமா இருக்கியா? போங்க சார், நீங்க சொல்றது கேட்ட எனக்கு வெக்கமா இருக்கு சார். இதே சந்தோஷத்தோட போயா.
இந்த பணத்தை உன் அண்ணன் கொடுத்தா நினைச்சுக்க. இதுக்கு பதிலுக்கு நீ எனக்கு ஒண்ணு செய்யணும். என்னை பத்தி போலீஸ்காரங்க விசாரிச்சாங்கன்னா இப்படி ஒரு அண்ணனை பார்க்கவே இல்ல, அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லணும். புரியுதா? சரிங்க சார். அதுக்காகத்தான் இந்த பரிசு. சார் நீங்க யாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. நீங்க ரொம்ப அன்பா பேசுறீங்க சார். உங்களை மாட்டி விடுவேனா சார்? தைரியமா இருங்க சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். போயிட்டு வா, போயிட்டு வா. கொண்டா சார் நான் வரேன் சார். யோ, நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் உடனே உன் பொட்டாட்டி பிள்ளைல போய் கொடு. என்னடா என்ன அப்படி பாக்குற? அவன் இப்ப எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போறான் பாத்தியா? அதுக்கு தான் இவ்வளவு நடிப்போம். இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. ஏ ராம், எளிய மனுஷங்களை ஏமாத்த ஒரே வழி அன்பு தான். பணத்தை விட அன்பு தான் பெருசு. புரிஞ்சுதா? உங்களுக்கு எல்லாத்துலயும் நிறைய அனுபவம் இருக்கு மாமா. ஆனா ஏன் அதே பழைய இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க? ரத்னாத்திரி வந்து என்ன பண்றது மாமா? நாம இங்க இருந்து தானே தப்பிச்சோம், அதான் இங்கே கூட்டு வந்திருக்கேன். நாம இங்க இருந்து தப்பிச்சதுனால இந்த இடத்தை விட்டுட்டு அவனுங்க வேற இடத்துல தான் போய் தேடுவானுங்க. எந்த இடத்துல இருந்து தப்பிச்சோமோ அதே இடத்துக்கு திரும்பி வர வாய்ப்பே இல்ல. புரிஞ்சுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு மாமா. நீ அதெல்லாம் கத்துக்கணும்னா முதல்ல என்ன படிக்கணும். வாடா வாடா வாடா, வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ இருக்கு. வா ஏன் மாமா? கத்துத்தரேன் வா. சார், இந்த போட்டோல இருக்கிறவன் உங்கள்ட்ட சவாரி கிட்ட வந்தானா? இல்லை சார், இவன் இவங்க யாருமே வரலையே சார். நல்லா பார்த்து சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பக்கம் வந்திருக்காங்க. சார், 2 பேருமே காலையில இருந்து வெட்டியா தான் சார் உட்காந்துருக்கோம். ஏன் சார் இப்படி வெந்த பொருள் வேலை பாய்ச்சிருங்க? மாமா, அங்க இன்னொரு ஆட்டோ வருது மாமா. ஒரு நிமிஷம் கீழே இறங்குங்க. வணக்கம் சார். இந்த போட்டோல இருக்கிற 2 பேரும் உங்க ஆட்டோல வந்தாங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. என்னை பத்தி போலீஸ்காரங்க விசாரிச்சாங்கன்னா இப்படி ஒரு அண்ணனை பார்க்கவே இல்ல, அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லணும். சொல்லுங்க, இவங்க உங்க ஆட்டோல சவாரிக்கு வந்தாங்களா? இல்ல சார், இவங்களை நான் பார்த்தது கூட இல்ல சார். சார் இவங்கள யார் சார்? ஏடிஎம்ல கொள்ளை அடிச்சிட்டாங்களா சார்? இல்ல, ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிங்க. இந்த மாதிரி கைதிங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறவனும் சேர்ந்து மாட்டுவான். ஆமா, இதையே நீங்க கேக்குறீங்க? சும்மா ஒரு பொது அறிவுக்காக தான் சார். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிச்சி வெளிச்சமே இல்லாத ஜெயில போடுங்க சார். சாப்பாடு தண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு சின்ன கேப் வச்சு ஜெயில் கட்டுங்க சார். அப்பதான் திருந்துவானுங்க. சரிங்க சார். நான் வரேன் சார். இப்ப என்ன மாமா பண்றது? அவன் எங்க போனா என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேது. அதை நினைச்சாலே வெறி எருது மாமா. சரி வா.
பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.